வணக்கம். 40-40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். கொளுத்தும் வெயிலுக்கு போட்டியாக அனல் கிளப்பும் பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டே போகின்றன. இன்னும் இருப்பது 22 நாட்கள் தான் என்பதால் சூறாவளியாய் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள். இந்த பிரச்சாரங்களை எல்லாம் பெருமுனை கூட்டங்களிலும் ஊடகங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலம் அறிய முயற்சிக்கிறோம். மறுசீரமைப்பு, அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி, இந்த நாடாளுமன்ற தொகுதி குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அழைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அந்த தொகுதியில் களமிறங்கியிருக்கும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் முகமது யாசின் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் இன்றைய அரசியல் மேடையில் அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்ற தகவல் அடங்கிய ஒப்புகை சீட்டை காண்பிக்கும் திட்டம் நாட்டில் முதன்முறையாக மத்திய சென்னை தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர்கள் நாளையும், திமுக வேட்பாளர்கள் நாளை மறுநாளும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. விருதுநகரில் பறக்கும் படை அதிகாரிகளின் போக்கை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாலை மறியலில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்காக பெரிய வள்ளிக்குளம் அருகே வைகோ சென்ற காரில் சோதனை செய்தபோது அதிகாரிகள் தகாத வார்த்தை கூறியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அருப்புக்கோட்டை சாலையில் வைகோ சாலை மறியலில் ஈடுபட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நெல்லையில் நாளை தொடங்குகிறார். நாளை தொடங்கும் இந்த பிரச்சாரம் வரும் 16ஆம் தேதி ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் நிறைவடைகிறது. பாரதிய ஜனதா கட்சியிடம் முதலமைச்சர் ஜெயலலிதா மென்மையான போக்கை கடைபிடித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பாஜக தலைமையிலான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றார். மக்களவைத் தேர்தலில் எந்த மாநிலத்திலும் 10 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது என்று பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் பிஸ்வநாத் சாரியாலி நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், 2014 மக்களவைத் தேர்தல் மக்களின் உணர்வுகளை மையமாக கொண்டு அமைய உள்ளதாக தெரிவித்தார். இன்றைய அரசியல் அரங்கில் அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம 40-40 நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. தமிழ்நாட்டின் பின்தங்கிய நாடாளுமன்ற தொகுதிகளில் கள்ளக்குறிச்சியும் ஒன்று. தனி தொகுதிகள் நிரம்பிய இந்த தொகுதி வளர்ச்சிகள் ஏதுமின்றி தனியாகவே இருக்கிறது என்பதுதான் இந்த தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லையோரம் அமைந்துள்ளது இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கும் பாலமாக உள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த தொகுதியில் சுற்றுலா தலமான ஏற்காடு, கல்வராயன் மலையின் எழில் கொஞ்சும் மலைகள் அமைந்துள்ளன. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதிகமான தனித்தொகுதிகள் பெற்றுள்ள போதிலும் இது நாடாளுமன்ற பொது தொகுதியாகும். கள்ளக்குறிச்சியில் அதிமுகவின் அழகுவேலு, ரிஷிவந்தியத்தில் தேமுதிகவின் விஜயகாந்த், சங்கராபுரத்தில் அதிமுகவின் மோகன் ஆகியோர் எம்எல்ஏக்கள் ஆவர். கெங்கவல்லியில் தேமுதிகவின் சுபா, ஆத்தூரில் அதிமுகவின் மாதேஸ்வரன், ஏற்காட்டில் அதிமுகவின் சரோஜா ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்கள். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்தோம். அடுத்ததான் தொகுதியுடைய எம்பியான ஆதிசங்கர் பற்றி பார்க்கலாம். திமுகவில் அதிக அளவு பிரபலம் இல்லாமல் திடீரென நாடாளுமன்ற உறுப்பினராக உயர்ந்தவர் ஆதிசங்கர். அவரது நாடாளுமன்ற செயல்பாடு, அந்த தொகுதியில் தற்போது போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த விவரங்களை சுருக்கமாக பார்ப்போம். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தற்போது திமுக வசம் உள்ளது. இந்த தொகுதியின் எம்பியாக ஆதிசங்கர் உள்ளார். இந்த தொகுதியின் முதல் எம்பி என்ற பெருமை இவரையே சேரும். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் மொத்தம் 29 பேர் போட்டியிட்டனர். இதில் திமுக வேட்பாளர் ஆதிசங்கர் 3,63,601 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 2ஆம் இடம் பிடித்த பாமக வேட்பாளர் தன்ராஜை விட 1,08,639 வாக்குகள் அதிகம் பெற்று
ஆதிசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு 58% ஆகும். 12 விவாதங்களில் பங்கேற்ற இவர் 178 கேள்விகளை கேட்டுள்ளார். 2009, 2010 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியான 2 கோடி ரூபாயில் 99 லட்சத்தை செலவிட்டு 33 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2010, 2011 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியான 1 கோடியே 1 லட்சம் ரூபாயோடு முந்தைய ஆண்டு நிதியை சேர்த்து 2 கோடி ரூபாய் செலவிட்டு 159 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தற்போது இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் காமராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக சார்பில் மணிமாறன் இருந்தார். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் ஈஸ்வரனும், காங்கிரஸ் சார்பில் தேவதாசும் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த தொகுதியுடைய தற்போதைய எம்பியான ஆதிசங்கரின் நாடாளுமன்ற செயல்பாடுகள் எப்படி இருந்தது இதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததாக இப்போ இந்த தொகுதியில ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நீங்க வேட்பாளராக களமிறங்கி இருக்கீங்க. இந்த தொகுதியுடைய முக்கியமான பிரச்சனைகள் இல்ல பிரதான பிரச்சனைகள் நீங்க எதை பாக்குறீங்க? மாவட்டமா அறிவிக்கிறதா மெயினான பிரச்சனை கள்ளக்குறிச்சியில. அது கிட்டத்தட்ட 2 ஆட்சியும் மாறி மாறி வந்துருச்சு. இது வரைக்கும் அதுக்குள்ள எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப கூட இந்த அம்மா கள்ளக்குறிச்சிக்கு வந்தாங்க, வரப்ப கூட ஏதாச்சும் ஒரு வாக்குறுதியா கொடுப்பாங்கன்னு ரொம்ப மக்கள் அவளோட எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்ப அதுவும் ஏமாற்றமே ஆயிடுச்சு. இல்ல அவங்க என்ன ரீசனுக்காக பண்றாங்க, என்ன தேவைகளோ எல்லாமே வந்துருச்சு. ஆனா எதுவுமே ஏன் லேட் ஆகுறதுக்கு காரணம் இது வரைக்கும் யாருக்குமே அது புரியாத புதியதாவே இருக்குது. அதுதான் மெயின். இதுல ஏற்காடு வரைக்கும் போகுது இந்த தொகுதி. மலைவாழும் மக்கள் நிறைய அதிகமா இருக்கிற தொகுதி. அது வெள்ளிமலை அங்கெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் கலெக்டர் ஆபீஸ்க்கு வரணும்னு அங்க இருக்கிற மக்கள். அப்ப அவங்க ஒரு நாள் காலையில கிளம்பி போய் ஒரு சாதாரண ஒரு கோரிக்கை, சின்ன கோரிக்கை வைக்கணும்னாலும் நேரா போய் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா அவங்க பொழப்ப விட்டுட்டு அன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க தான். என்ன தீர்வு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தீர்வு கள்ளக்குறிச்சிய கட்டாயம் மாவட்டமா அறிவிக்கணும். இதுதான் மெயின் தீர்வு. வேற எந்த தீர்வும் இதுல வராது. கள்ளக்குறிச்சி தொகுதிக்குள் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்முடைய செய்தியாளர்கள் நேர்ல போய் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்துருக்கோம். இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி மத்திய தமிழகத்தின் முக்கியமான தொழில் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கியமான தொழில் மையமா விளங்குது. ஆனா அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளோ இல்ல அடிப்படை வசதிகள் கூட இந்த தொகுதிக்குள்ள இல்ல அப்படின்றதுதான் இந்த தொகுதிவாசிகளுடைய குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு கரும்பு, நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நகரின் மையப்பகுதியின் குறுகிய இடத்தில் பேருந்து நிலையம் உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளது. இதனால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். எனவே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் கோரிக்கை. இந்த நகரத்துல ஒரு நாளைக்கு 1000கணக்கான பஸ் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. இதனால பஸ் நெரிச்சல்னால ஒரு நாளைக்கு டிராபிக் ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு. அதனால புறநகரத்துல போட்டா பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பஸ் அடிக்கடி வர மாட்டேங்குது. ஒரு கிராமத்துக்கு போனோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் காக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அதனால பஸ் போக்குவரத்து நிறைய விடணும், வழித்தடம் நிறைய பண்ணணும். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் இடையே ரயில்வே பணிகளை தொடங்குவதற்கு 39 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 7 ஆண்டுகளாகியும் அதற்கான பணிகள் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளன. இப்பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சின்னசேலம் கள்ளக்குறிச்சி ரயில் பாதையை நீட்டிச்சாக்கா பொதுமக்களும் வணிகர்களும் இந்த பகுதியில் இருக்கும் சுகர் மில்லில் இருந்து சர்க்கரை வெளிமாநிலத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதற்கும் ஒரு நன்மை உண்டாகும். வணிகர் பெரும்பாலும் எங்களுடைய தேவைக்கு நெல் வெளிமாநிலத்திலிருந்து நாங்க எடுத்துட்டு வரோம். அது சின்ன சேலத்திலேயே நிறுத்தி இந்த பகுதியில இறக்குறோம் குட் ஷெட்ல. அது கள்ளக்குறிச்சியில இருந்ததுனாக்கா கள்ளக்குறிச்சி வணிகர்களுக்கு மிக பெரும்பாலும் உறுதுணையா இருக்கும். இது ரயில்வேவுக்கு மிகப்பெரிய வருமானமா இருக்கும். கள்ளக்குறிச்சியிலே ரயில் நிலையத்தை இங்கே ரயில் வருவதற்கான சாத்தியமெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம் என்று உறுதியளித்தார். அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே அந்த ரயிலுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவில்லை. அத்துடன் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கு 2009 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன.
ஆனால் இன்னும் பணிகள் நிறைவடையாததால் அப்பணிகளை விரைந்து முடிக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் மூலமா எங்களுக்கு 7 கோடி ரூபாய் 2009 வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுறதுக்காக ஒதுக்கப்பட்டது. அது ஒதுக்கின பிறகு கடந்த 5 ஆண்டு காலமும் கட்டிட பணி ரொம்ப மந்தமா இருக்கு, நடைபெற்று வருகிறது. இது சொந்தமா பல முறை அரசுகிட்ட கோரிக்கை கொடுத்து நாங்களும் நீதிமன்ற பொறுப்பு செயல்பட்டு இது சொந்தமா இன்னமும் வந்து கிடப்பிலே கிடக்கு. 2012 மார்ச் 31க்குள்ள இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டுமான பணிகளை முடித்து ஒப்படைக்கணும் அப்படின்றதான் இதனுடைய அவங்களுக்கான ஒப்பந்தம். இப்பவும் இந்த நீதிமன்ற கட்டுமான பணிகள் முடிவுக்கு வரல. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியான கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்த 2வது சட்டமன்ற தொகுதி நம்ம பார்க்க இருக்கிறது மலைவளமும் நிலவளமும் நிரம்பிய சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி. ஆனா அதற்கான வளம் தங்களை வந்து சேரவில்லை என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகளின் குற்றச்சாட்டு. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது கல்வராயன் மலை. எழில் கொஞ்சம் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இந்த மலையில் கடுக்காய் அதிகம் விளைவதால் இங்கு அதற்கான தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. தற்போது அந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ குணம் கொண்ட இந்த காய்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் இத்தொழிலுக்கான மரியாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதற்கு முதல்கட்டமாக மூடப்பட்டுள்ள தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பு. கல்வராயன் மலையில இப்ப கடுக்காய் தொழிற்சாலை கட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட் மூலியமா கட்டிருக்காங்க. ஆனா மலையில உள்ளவங்களுக்கு இங்க கடுக்காய் தொழிற்சாலை இங்கே கடுக்காய் அரைக்கிற மாதிரி பயன்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்கே பயனடையல. அதனால வந்து கீழே உள்ள வெளியில இருந்து வந்து வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்றாங்க. மலையில இருக்கவங்களும் ஒன்றும் பயன் இல்லை. அதனால வந்து மீண்டும் கவர்மெண்ட் வந்து இதை பார்த்து தொழிற்சாலை திறந்து இருக்கவங்களுக்கு வேலை இதை தர்ற மாதிரி பயனடைய மாதிரி. இப்பகுதியில் மரவள்ளி கிழங்கு அதிகம் விளைகிறது. இதற்கான தொழிற்சாலையையும் அமைக்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இயற்கை உணவான மரவள்ளி கிழங்கை இன்றைய இளைய தலைமுறையினரும் விரும்பி உண்ணும் வகையில் அனைத்து தரப்பு மக்களிடம் கொண்டு செல்வதற்கான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. 108 கிராம் மேல இருக்கு. நாங்க வந்து வெளியில தான் கொண்டு போறோம். சின்ன சேலம் இப்படி தலைவாசல் போயிட்டு இருக்கு சார். இதுக்கு வந்து மக்களுக்கு வந்து நாங்க லோக்கல்ல எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும். இடைத்தரகர்களால ஏகப்பட்ட இதாகுது. அலைச்சலை கம்மியா போடுது. அதனால அங்க வெளியில எடுத்து போனோமா ஒரு லோடு எடுத்து போனா எங்களுக்கு 10,000 செலவாகுதுங்க. கவர்மெண்ட் இதே ஒண்ணு பார்த்து இந்த தமிழ்நாட்டு கல்வராயன் மக்களுக்கு இதே ஒன்று நல்ல திட்டங்களை செஞ்சு கொடுத்தா இந்த மரவழியால பயனடையலாம். சௌகரிச்சு வருது, குளுக்கோஸுக்கு வருது, எல்லாமே தயாரிக்கலாம். எங்களை மலைவாசம் வந்து ஒன்னும் இல்லாத வீணா பண்றாங்க. இந்த தொகுதியின் நீராதாரம் கோமுகி அணை. ஆனால் தற்போது அந்த அணை தூர்ந்து போயுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண் குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மலையடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையை தூர்வார வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 16,000 ஏக்கர்களுக்கு அந்த கோமுகி அணையினுடைய நீர்ப்பாசனம் விவசாயத்திற்கு பயன்பெறும். இப்போது 20 அடி வண்டல் மண் நிரம்பி இருக்கிறதால தூர் வராத நிலையால் அது வந்து போதுமான விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் கிடைப்பது கிடையாது. 2 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். 3வதா நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலேயே மிகவும் பின்தங்கிய சட்டமன்ற தொகுதி என்றால் அது ரிஷிவந்தியம் தான். இதன் தேவைகளின் பட்டியல் ரொம்பவே நீளமாக இருக்கிறது. அது என்ன என்பதை நீங்களே பாருங்கள். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில அதிக அளவு கரும்பு பயிரிடப்படுகிறது. அதே போல இங்கு வந்து அதிக அளவு வனப்பகுதி அமைஞ்சிருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதி இந்த ரிஷிவந்தியம். அதிக அளவு கிராமங்களை கொண்ட தொகுதி இது. காடுகள் நிறைந்த பகுதியும் கூட. விவசாயத்தை மட்டுமே நம்பி இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தொகுதியில் மணலூர்பேட்டை பேரூராட்சி பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்டித்தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கை. சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் விவசாயத்திற்கு திறந்துவிடப்பட்டால் தரைப்பாலம் மூழ்கி 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்படுவது வாடிக்கை. 2000 ஆண்டுல இந்த சின்னதா ஒரு தரைப்பாலம் கட்டினாங்க. ஆனா கட்டி இதனால பிரயோஜனம் இல்ல. இதுக்கு என்ன ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராம பசங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வராங்க. இங்க 12வது வரைக்கும் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட கிராம இளைஞர்கள்லாம் இங்கதான் வந்து படிச்சாகணும். ஆனா இந்த சாத்தனூர் டேம்ல இருந்து தண்ணி விட்டுட்டாங்கன்னா இந்த பகுதியில பள்ளிக்கூடம் லீவ் விட்ட மாதிரி ஆயிடும். இந்த பக்கத்துல இருக்கிற பசங்க யாருமே படிக்க வர முடியாது. அந்த பக்கத்துல இருக்கிற கிராம ஜனங்களும் இந்த ஊருக்கு வர முடியாது. ரிஷிவந்தியம் தொகுதிக்கு தனியே ஒரு தாலுகா அலுவலகம் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவானது. இங்கிருந்து அடர்த்தியான மரங்கள் வெட்டப்பட்டு அதற்கு பதிலாக தைல மரங்கள் நடப்பட்டன. இதனால் வனவிலங்குகள் காட்டில் தங்க முடியாமல் விவசாய நிலத்தில் புகுந்து சேதப்படுத்தி நஷ்டத்தை விளைவிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இங்க வனவிலங்குகள் ரொம்ப அட்டுழியம் பண்ணுது. அதாவது அது காரணமே என்ன பண்ணீங்கன்னா அதாவது இதுக்கு பக்கத்துல காடுகள் இருந்துச்சு, அதெல்லாம் அழிச்சிட்டு ஆரஸ்பதி மரத்தை போட்டுட்டாங்க. அதுக்குள்ளார தங்கறதுக்கு அதுக்கு தண்ணி வசதியோ மற்ற மேய்ச்சல் வசதியோ இல்லாம விவசாய நிலங்களை வீணாக்குது. அதனால விவசாயிகள் பெரும் அளவு கடன் வாங்கி அது இதுன்னு பாதிக்கப்படுறாங்க. தைல மரங்கள் வெட்டப்பட்டு தமிழ்நாடு காகித ஆலைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த பகுதியில் 3 சர்க்கரை ஆலைகள் உள்ளதால் இந்த தொகுதியில் காகித தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்பதும் ரிஷிவந்திய மக்களின் கோரிக்கையாகும். காடுகள்லாம் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி வெளி மாநிலத்துக்கு வெளி மாவட்டத்துக்கு அனுப்புறாங்க. அது இங்கே ஒரு காகித தொழிற்சாலை ஆரம்பிச்சா இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும். பக்கத்து மாவட்டத்திலாம் தேடி திருப்பூர், பெங்களூர் அப்படிலாம் தேடி போற நிலைமை இருக்கு. வேலை வாய்ப்பு பெருக்கி கொடுக்கணும். காகித தொழிற்சாலை இங்க அமைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், ரிஷிவந்தியம் ஆகிய 3 தொகுதிகளுடைய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்க இந்த தொகுதியில களம் இறங்கி இருக்கீங்க ஆம் ஆத்மி சார்பில். இப்போ உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். தொழிற்சாலை தேவை அப்படின்றது நிறைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. காகித தொழிற்சாலை வேணும் ரிஷிவந்தியம் மக்கள் கேட்கிறாங்க. சங்கராபுரம் மக்கள் ஏற்கனவே மரவள்ளி கிழங்குக்காக ஒரு தொழிற்சாலை தேவைப்படுது. கடுக்காய் தொழிற்சாலை மூடி கிடக்கு, அதை திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வருவதற்கு அல்லது மூடி கிடக்கும் இந்த கடுக்காய் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கு உங்ககிட்ட என்ன செயல் திட்டம்? இல்ல, இதுக்கு செயல் திட்டம் எல்லாம் என்ன புதுசா தேவைப்படுதுன்னு எல்லாம் தெரியல. ஏற்கனவே திட்டம் எல்லாம் முக்காவாசி எல்லாம் ரெடி பண்ணி தான் இருக்குது. அது ஏன் செயல்படுத்துறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அது மக்கள்கிட்ட நேரடியா போய் அவங்கள்ட்ட நேரடியா என்னென்ன பிரச்சனை இருக்கு வாங்கி அவங்கள்ட்டையும் அதுக்கு உள்ள அந்த சொல்யூஷனும் அவங்கள்ட்ட இருக்கும். அதுக்கு அங்க வாழ்றவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். நம்ம இங்க இருந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த சொல்யூஷன் அவங்கள்ட்டே வாங்கி அது நம்ம சட்டத்துக்கு உட்பட்டது, எது சாத்தியப்படுது, இதெல்லாம் நம்ம அங்க ஆராய்ச்சி அதுக்குள்ள தனி ஒரு கோரிக்கைக்கும் ஒரு டீம் தனியா வச்சு அதுக்குள்ள என்ன நம்மளுக்கு பாசிபிளா இருக்கு அப்படின்றது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது முழுசா செய்யற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலுமே நிறைய கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியா இருக்கு. இந்த கிராம மக்களுடைய உடனடி தேவை அப்படின்னு நீங்க எதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல, உடனடி அன்றாட அவங்களுக்கு தேவையானது மெயினா தண்ணி, அதுக்கப்புறமா பஸ் வசதி, சாலை வசதி. இது அடிப்படை. அவங்க போறது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி சுத்தமா அந்த ஏரியால இல்ல. அதுக்கு என்ன புது ஸ்கீமும் எதுவும் கொண்டு வர மாதிரி தெரியல. எப்பயும் அந்த வெயில் காலம், அந்த சம்மர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டிராக்டர்ல கொண்டு வீடு விட தண்ணி விட்டுறாங்க. அதால எல்லாத்துக்கும் ஃபுல்லா தேவை பூர்த்தி ஆகுறது இல்ல. காசு போட்டு வாங்குறாங்க. மெயின் தேவை சாலை வசதி, அவங்களுக்கு தண்ணி வசதி. அப்புறம் அதுக்கு என்ன அதான் சொல்லுமே, நம்ம போய் மக்கள்கிட்ட அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவைன்றது நேரடியா போய் நாங்க கேட்டுக்க போறோம். நாங்க அறிக்கை கொடுக்க போறது இல்ல. நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம்னு சொல்லி சும்மா எல்லாரும் சொல்ற அறிக்கை நாங்களும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் மற்ற கட்சிக்கு எங்க கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாம போயிடும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், செய்வோம். என்ன செய்வோம்னா நம்ம இப்ப எலெக்ஷனுக்கு நாங்க போறோம், நம்ம ஓட்டு கேட்டுட்டு போறப்ப அந்தந்த ஊர்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு குறிப்பு எடுத்துக்குவோம், ஒரு நோட் எடுத்துக்குவோம். அதுல அவங்கவுங்க என்ன கோரிக்கை எல்லாம் குறிச்சு வச்சுக்குவோம். குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள முயற்சி 100% மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் முழுசா அதுக்கு தகுந்த ஃபைட் பண்ணுவோம். போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் முழுசா பயன்படுத்தி அதுக்குள்ள சொல்யூஷனை தேடி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். மாற்றுக் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சில திட்டங்களை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னு கேட்டா மாநில அரசுடைய ஒத்துழைப்பு இல்லை. நாங்கள் மாற்றுக் கட்சியினராக இருப்பதால் எங்களை அவங்க எங்களுடைய திட்டங்களுக்கு அதிகமா ஒத்துழைப்பு கொடுப்பதில்லைன்னு சொல்றாங்க. நீங்க மத்தியிலும் ஆட்சி இல்ல, மாநிலத்திலும் ஆட்சி இல்ல. நீங்க அந்த திட்டங்களை எந்த அளவுக்கு பெற்றுத்தர முடியும் நம்புறீங்க? இல்ல, அவங்க மாநில அரசு அந்த திட்டம் கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்கன்னு சொல்றோம். அந்த திட்டம் கொடுக்கலன்னா அதுக்கு இவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? இவங்க இது வரைக்கும் ஏதாச்சும் பேப்பர்ல அறிக்கை கொடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல ஏதாச்சும் போய் இது வரைக்கும் போய் முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காங்களா? இந்த மாதிரி இந்த திட்டம் வேணும், இது வேணும்னு சொல்லி. அது ஆட்சி மாறிச்சுன்னா அப்படியே அவங்க வேலையை அவங்க பாத்துறாங்க, இவங்க வேலையை இவங்க பாத்துக்கிறாங்க. மற்றபடி இது வரைக்கும் எந்த போராட்டமும் இப்ப நம்ம ஆதிசங்கர் எடுத்துங்க, அவர் இன்னைக்காச்சும் பாக்கலாம்னு நினைச்சா ஏதோ அவரோட அம்மா இறந்துட்டாங்கன்னாங்க, அதை என்னோட இரங்கல். அது இன்னைக்கும் பார்க்க முடியல. நான் எலெக்ஷன் ஓட்டு கேட்கறப்ப நான் பார்த்தேன், இப்பதான் இன்னும் பார்க்கல அவரை. அவர் தொகுதி பக்கமே வந்தது இல்ல. அவர் சொந்த கல்யாணத்துக்கு கூட 1-2 அவங்க கட்சி கல்யாணத்துக்கு கூட பாக்கல. தொடர்ந்து பேசி இப்ப 3 தொகுதிகள் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 3 தொகுதிகள் எஞ்சிருக்கின்றன. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி தேர்தல் யூகம் வியூகம் பகுதி. இன்னைக்கு தேர்தல் யூகம் வியூகம் பகுதியில நாம பார்க்க போற செய்தி இதுதான். சைக்கிள் ஓடுமா? கை கட்சியில் இருந்து பிரிந்த சைக்கிள் மீண்டும் ஓடுமா?
நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளோட பிரச்சனைகளை இடைவேளைக்கு முன்னர் பார்த்தோம். இப்ப அடுத்ததா எஞ்சிருக்க 3 சட்டமன்ற தொகுதிகளோட பிரச்சனையை பார்க்க போறோம். அதை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி. கள்ளக்குறிச்சியின் விவசாய பூமியாக திகழ்வது கெங்கவல்லி. காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தியாகும் இந்த தொகுதியில் அதற்கு ஏற்றாற் போல ஏற்றுமதி மையம் இல்லை என்பது மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி. விவசாயம் முக்கிய தொழிலாக இந்த சட்டமன்ற தொகுதியில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடம் என்பது பாத்தீங்கன்னா தலைவாசல். சேலம் மாவட்டத்தின் எல்லையில் தொடங்குவது கெங்கவல்லி தொகுதி. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். இந்த தொகுதியில்தான் தமிழகத்தின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான தலைவாசல் அமைந்துள்ளது. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை இந்த சந்தையில் நேரடியாக விற்பனை செய்கின்றனர். இதனால் அவர்களுக்கு உரிய லாபம் கிடைத்து வருகிறது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் இந்த சந்தை தற்போது இட நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதற்காக கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் இடம் ஒதுக்கப்பட்ட போதிலும் 2009இல் இதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு காய்கறி சந்தைக்கு நிரந்தர இடம் அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது காய்கறிகள் சாகுபடி செய்யக்கூடிய மலையடிவாரங்களுடைய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு வசதியா இருக்குது இந்த இடம். இப்ப தேசிய நெடுஞ்சாலை வேற வந்துடுச்சு. இங்கிருந்து கொச்சிக்கு இங்கிருந்து பாண்டிச்சேரிக்குமா காய்கறி போறதுக்கு சௌகரியமா இருக்கு. அதனால இந்த இடத்தை விரிவுபடுத்தி இதை வலுப்படுத்தி என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமோ இந்த ஊராட்சிக்கு அந்த அனுமதி அதை கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். தலைவாசல் ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று சென்றால் தங்கள் விளைபொருட்களை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய முடியும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். எல்லா தமிழகத்தில் இருக்க கொச்சி, ஆந்திரா, கர்நாடகா, சென்னை எல்லா இடத்துக்கும் இங்கிருந்து காய்கறி போகுது. இங்க ஒரு பதப்படுத்துற குடோன் ஒன்று கட்டித்தரணும். இதுவரைக்கும் கட்டித்தரல. அது கட்டி கொடுத்தா விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும். 2வது ரயில்வே ஸ்டேஷன் இருந்து வணிகர்கள் பொதுமக்கள் வெளியில போறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிறுத்ததில்ல. இது 2ஐயும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு சௌகரியமா இருக்கும் போக்குவரத்துக்கு. ரயில் நிலையம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ளதால் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் ரயில் நின்று செல்ல புறநகர் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கெங்கவல்லி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போகக்கூடிய ட்ரெயின் சார் இங்க நிக்கிறதுக்காக வேண்டி பல நாள் போராட்டம் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ஆகி ரயில்வே ஸ்டேஷனும் சாங்ஷன் ஆயிடுச்சு. எஸ்டிமேட்டும் போட்டாங்க. 2 வருஷ சமயத்துல ஏதோ காரணத்தால் நின்று போச்சு. இங்க இருக்கிற காலேஜ் நிறைய இன்ஸ்டிடியூட் நிறைய இருக்குது. காலேஜ், ஸ்கூலு ஒரு 25,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 20,000 மாணவர்களுக்கு இறங்குறது போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாதான் சௌகரியமா இருக்கும். தலைவாசலின் வழியே செல்லும் வசிஷ்ட நதியின் மேல் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாளைய கோரிக்கையாக உள்ளது. வசிஷ்ட நதியினுடைய தென்புறத்துல தான் வந்து அனைத்து அலுவலகங்களும் இருக்குது. இந்த அலுவலகங்களுக்கெல்லாம் நாங்க போனோம்னா வசிஷ்ட நதியில தண்ணி நின்றுதுன்னா 3 மாதங்களுக்கு இந்த பாதையை கடக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால தேசிய நெடுஞ்சாலையை 4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற சட்டமன்ற தொகுதி ஆத்தூர். ஆத்தூர் என்றாலே நினைவுக்கு வருவது குடிநீர் தட்டுப்பாடு தான். நீர் குறைந்த அளவில் தேவைப்படும் மரவள்ளி கிழங்கு தான் இங்கு முக்கிய விளைபொருள் என்றால் இதன் தண்ணீர் தட்டுப்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள முடியும். குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிக்கு ஆளாகி வரும் மக்கள் அதிகம் உள்ள பகுதி ஆத்தூர். இந்த தொகுதி குடிநீருக்காக நம்பியிருப்பது மேட்டூரைத்தான். அங்கிருந்துதான் இந்த தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் சேலம் மாநகராட்சி மற்றும் இதர பைப்லைன் வரும் வழியில் உள்ள கிராம மக்கள் மட்டுமே பயனடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குடிநீர் பஞ்சத்தை போக்க முட்டலூர் ஏரியை தூர்வார வேண்டும் என்பதும் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதும் ஆத்தூர் தொகுதி மக்களின் கோரிக்கையாகும். முட்டல் ஏரியை தூர்வாரி அந்த முட்டல் ஏரிக்கு பக்கத்துல நம்ம ஆத்தூர் நகராட்சிக்காக குடிநீர் எடுக்கிறதுக்கு ஒரு கிணறு அமைச்சு அது பாதியிலே நிறுத்தப்பட்டுள்ளது. என்ன காரணம்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து அனுமதி வழங்கப்படவில்லை. எங்களுக்கு வருஷத்துல 6 மாசம் இந்த மாதிரி நிலைமை தான் சார் இருக்குது. நாங்க வேலை வெட்டிக்கு போறதுக்கு இல்ல தண்ணி எதிர்பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 3 குடம் தண்ணி வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? காய்ச்சல்ல கூலி வேலை செஞ்சாதான் நாங்க பொழைக்க முடியும். தண்ணியை பார்த்துட்டு இருந்தா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க என்ன பண்றது? ஆத்தூர் தொகுதியில் மரவள்ளி கிழங்கு ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வேளாண் நிலங்களில் வெளியேற்றப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிழங்கு மில்லுக்கு லைசன்ஸ் வாங்கும் போதே நாங்க எங்க சரௌண்டிங்குள்ளவே நாங்க அந்த நீரெல்லாம் வெளியில கடத்த மாட்டோம், எங்களுக்குள்ள பயன்படுத்திக்குவோம், நாங்க ஒரு இதுக்குள்ள வெளியில பண்ண மாட்டோம்னு தான் வாங்குறாங்க.
ஆனா அது மாதிரி நடைமுறையில சாத்தியமில்லாத போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த குடி தண்ணீருங்கிறது நரசிங்கபுரத்திலிருந்து ஆத்தூர் அந்த வண்டியில் தலைவாசல் வரையிலும் அந்த குடி தண்ணி மக்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மரவள்ளி கிழங்கு சவ்வரிச்சு உற்பத்தி பண்றதுனால அவங்க ரசாயனத்தை கலந்து அந்த தண்ணி ஒரு இடத்துல நின்னா குடி தண்ணிக்கும் பாதிப்பு, விவசாயிகளுக்கும் பாதிப்பு. அதனுடைய கொசு உட்காந்து இது பண்ணனா மக்களுக்கு நோய் உருவாகுது. ஒகேனக்கலில் வீணாகும் தண்ணீரை ஆத்தூர் வசிஷ்ட நதியில் இணைத்தால் சேலம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் பாசன வசதி பெறும் என்றும் 65,000 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த திட்டம் காமராஜர் ஆட்சி காலத்தில் திட்டம் போடப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. இதனை செயல்படுத்த வேண்டும் என்று ஆத்தூர் தொகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் அட்ஜாயிண்ட் ஏரி இருக்கும். இந்த வசிஷ்ட நதிக்கும் அந்த கிராமத்து ஏரிக்கும் தொடர்பு இருக்கும். அவ்வளவு மிக பிரம்மாண்டமா ராஜா காலத்துல உற்பத்தி பண்ணாங்க. இத சீரமைக்கிறது தான் காமராஜர் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு. ஆட்சி மாற்றத்தின் ஒரே காரணமாக இது கைவிட்டதுனால இன்னைக்கு வட தமிழ்நாடு மிக வறண்டு போய்விட்டது. ஆத்தூர், கெங்கவள்ளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விரிவாவே பார்த்தோம். இப்ப அடுத்ததான் அதை பத்தி நம்ம விருந்தினர்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப இந்த 2 தொகுதியோட பிரச்சனைகளை நீங்க பாத்தீங்க. அது தலைவாசல் சந்தையில இடத்தை விரிவுபடுத்தி தரணும், ஒரு ஏற்றுமதி மையம் தேவை, குறிப்பா அந்த காய்கறி எல்லாம் பதப்படுத்துவதற்கான ஒரு கிடங்கு தேவை அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையுடைய முக்கியத்துவம் பத்தி என்ன? காய்கறி தான் நம்மளுக்கு சாப்பாட்டு அடிப்படை, நம்மள வாழ்வாதாரமே காய்கறி தான். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இதனால் வரைக்கும் கொடுக்கல. அவங்க அது கொடுத்தாதான் அந்த தலைவாசல்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ ஊர்களுக்கு அங்க காய்கறி போகுது. அப்ப அதுல அவங்க சொல்ற மாதிரி அதை பதப்படுத்துற மாதிரி அவங்க எப்பயோ கொண்டு வந்திருக்கணும். இது வரைக்கும் கொண்டு வரல. இதை கட்டாயம் நம்ம வந்தோம்னாக்கா அது உடனடியாக இதுக்கு தீர்வு கொண்டு வருவோம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இதுல சின்ன சின்ன பிரச்சனை இன்னும் நிறைய இருக்கு. 1980 ஆத்தூர் விருத்தாச்சலத்துக்கு ட்ரெயின் 2 முறை விட்டாங்க. இது வரைக்கும் அதே தான் ஓடிட்டு இருக்கு. மக்கள் தொகை பெருக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் ஆத்தூர், கங்கவேலி, வீரகனூர் பக்கம் இன்னும் நைட்டு இரவு 10 மணிக்கு மேல பஸ்ஸே இல்ல. மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டு இருக்காங்க இதால. இத சின்ன 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 பிரச்சனை. நீங்க இதை பேசணும்னா கிட்டத்தட்ட வாரக்கணக்குல பேசலாம். அவ்வளோ சின்ன, நீங்க பாக்குறது ஃபுல்லா நீங்க டிவி நீங்க எடுத்துக்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெரிய திட்டங்கள் தான். ஆனா சின்ன 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 சின்னதா மக்கள் நிறைய பாதிச்சிட்டு இருக்காங்க. இது ஏன் இருந்தவங்க செய்யல, எதுக்கு என்ன ரீசன் இதுக்கு அவங்க எதுவும் வாயில் திறந்து சொல்ல மாட்டாங்க. நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றாங்க. செய்யாத விஷயம் அதிகமா இருக்கு. 90% செய்யாத விஷயம், 10% தான் அவங்க செஞ்ச விஷயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க நான் நிதி என்னோட நிதியில ஃபுல்லா செஞ்சேன்றாரு. அதுல ஒன்னும் முன்னேற்ற அடையிற மாதிரி நிதியில ரோடு போடுறது அது சும்மா இதெல்லாம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இன்னும் ஒரு தொகுதி எஞ்சி இருக்கு, அதாவது ஏற்காடு தொகுதி. அந்த தொகுதியை பார்த்து தொடர்ந்து பேசும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ஆனால் இதன் வனப்பும் பொலிவும் சமீப காலமாக மங்கி வருவதாக கூறுகிறார்கள் சுற்றுலா பயணிகள். அவர்களின் குற்றச்சாட்டுகளை இப்போது பார்க்கலாம். இந்த ஏற்காடு மலை பாத்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என சொல்றாங்க. இந்த ஏற்காடு மலையை பொறுத்த வரைக்கும் இங்கு அதிக அளவு காஃபி பயிரிடப்படுகிறது. இரண்டாவதாக மிளகு பயிரிடப்படுகிறது. தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்து இந்த காஃபி ஏற்றுமதியாகுது. சுற்றுலா தலமாக விளங்குவது இந்த ஏற்காடு மலை. இந்த தொகுதியில் விவசாயம் சார்ந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஏற்காடு மலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலுதவி செய்யக்கூட அடிப்படை வசதிகள் இல்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே நவீன வசதிகள் கொண்டு தரமான மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் தொகுதிவாசிகள். சேலம் மருத்துவமனை மாதிரி ஏற்காடையும் மாற்றணும். ஏன்னா ஏற்காடு டவுன் ஒரு சிட்டி மாதிரி, இதை சுத்தி 67 வில்லேஜஸ் இருக்கு. அந்த மக்கள்லாம் ஏற்காடு டவுனுக்கு தான் ஜிஹெச் போயிட்டு அங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேலம் போக முடியும். ஒரு மக்களுக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. திடீர்னு ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல அவர் ஏற்காடு ஜிஹெச் கூட்டு வராங்க காப்பாற்றலான்னு. நம்ம ஏற்காடு ஜிஹெச்ல போதுமான ஒரு மருத்துவமனை இல்லாம நம்ம அவர் சேலம் கூட்டு போற இதுல பாதி வழியில கூட உயிருக்கு ஆபத்து. ஏற்காடு மலையில் குப்பைகள் ஊருக்கு நடுவே தேக்கி வைக்கப்படுவதால் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மலையில் கிராமப்புற சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் குடிநீர் வாரம் ஒருமுறை மட்டுமே கிடைப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாரத்துக்கு ஒரு முறை தான் பஞ்சாயத்து தண்ணி கொடுக்குறாங்க சார்.
அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சார். எங்களுக்கு அதிக தண்ணி வேணும்னு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கும் சார். ஏற்காடு மக்களுக்கு அது நல்லதா இருக்கும் சார். தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது சார். இந்த வருஷம் மழை வர இல்லாம போச்சுங்க சார். மார்ச்ல ஒரு மழை வரணுங்க, அது இந்த வருஷம் இல்லைங்க. இந்த குப்பையால சுற்றுலா பயணி யாருமே போக முடியல, எல்லாம் மூக்க புத்திட்டு வராங்க. இந்த பகுதி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மழை காலத்துல இந்த கழிவு நீர்லாம் வந்து ஏரியில போய் கலக்குது. ஏற்காடு மலையில் இயற்கை வளம் அழிக்கப்பட்டு புதிய கட்டிடங்களும் வீட்டுமனைகளும் போடப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த சுற்றுப்புற சூழ்நிலையும் இயற்கை அழகும் கெட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த சிறந்த சுற்றுலா தலத்தில் சமீப காலமாக விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து, காஃபி எஸ்டேட்டுகளை எல்லாம் அழித்து பிளாட் போட்டு வியாபாரம் செய்து வருவதால் இங்குள்ள சீதோசன நிலை கெட்டு விடுவதுடன் இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இந்த தொகுதியில் உள்ள மற்றொரு மலை ஜம்பூத்து மலை. இந்த ஜம்பூத்து மலைக்கு பேருந்து வசதி இல்லாமல் மலைவாழ் மக்கள் கடும் அவதி உறுகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வரும் இந்த மக்களின் கோரிக்கையை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இந்த மலைவாழ் மக்களுக்கு எந்த ரோடு வசதியோ, தண்ணீர் வசதியோ, கரண்ட் வசதியோ எந்த வசதியும் கிடையாது. பள்ளிக்கூட வசதியோ, குழந்தைகள் வந்து பிரசவ பார்த்து கீழே தேக்கல் படிக்க தான் வந்தாகணும், திரும்பி வந்தாகணும். இதை எந்த மத்திய அரசோ மாநில அரசு இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு எந்த விதமான மத்திய அரசு செய்யல, மாநில அரசு செய்யல. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர 6 சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். இப்போ இந்த 6 தொகுதியிலும் பிரதான பிரச்சனை, மிக மிக அடிப்படையான பிரச்சனை அப்படின்னா குடிநீர் பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு? இப்போ என்ன மாதிரி விஷயங்களை ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த விஷயங்களை உடனடியாக அமல்படுத்தணும், குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அப்படின்னு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த குடிநீர் பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குன்னா கூட அந்த மக்கள் வந்து காசு கொடுத்து அந்த குடிநீர் வாங்குறாங்க. அப்ப குடிநீர் இருக்குன்னு தான் அர்த்தம். பணம் கொடுத்தா குடிநீர் கிடைக்குது. அப்ப அந்த குடிநீர் அவ எப்படி கிடைக்குது, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி எங்கிருந்து தண்ணி வருதோ அந்த தண்ணியை நம்ம வந்து மக்களுக்கு சேர்க்கறதுக்குள்ள நம்ம எதுவுமே இல்லாமல்லாம் இல்ல, எல்லாம் இருக்குது ஆனா இல்ல. அப்படிதான் இப்ப ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து குடிநீர் வந்து கிட்டத்தட்ட பாத்துட்டீங்க இப்ப நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு குடிநீர். நிறைய மினரல் வாட்டர்ஸ் கம்பெனி எல்லாம் வந்துருச்சு, தண்ணி எல்லாம் இருக்குது, அதுல எல்லா வளமும் நம்ம நாட்டுல இருக்குது. ஆனா அதை வியாபார ரீதியா வந்து கொண்டு போறதால வந்து அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து பாதிக்குது அந்த தண்ணீர். ரெண்டாவது இப்ப வந்து பூக்கள் வந்து அதிகமா வந்து அயோத்தி பட்டணத்துல உருவாகுது. இப்ப அதுக்காக வந்து இங்க 30-20 வருஷமா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட் நறுமண தொழிற்சாலை, ஆமா சோலை, அது கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. எல்லாமே கோரிக்கை நீங்க மக்கள் நீங்க பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, 20 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் இந்த கோரிக்கை தொடர்ச்சியா ஒரு எலெக்ஷன்லயும் வருது. கோரிக்கைகள் நிறைவேற்றுவதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கவனத்துல கொண்டு எல்லாமே கேட்பது ரொம்ப சுலபம், அதை செயல்படுத்தி அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுன்றது கஷ்டமான விஷயம். அந்த நடைமுறை செயல்பாடுகளையும் நம்ம பார்க்கலாம். நடைமுறை மக்களுக்கு சேவை செய்யறதுதானே முக்கியம். அதுல என்ன நடைமுறை சிக்கல் வரப்போகுது? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை செய்யறதுக்காக நம்மள தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்பி பதவினா இன்னைக்கு வந்து விஐபி பதவி ஆயிடுச்சு. எம்பி பதவினா அப்படியே அவர் கார்ல ஏசியில உட்காந்துருப்பாரு, அப்படியே மக்கள் கை கட்டிட்டு வந்து அவரு குறைகள் சொல்றது. நம்ம கை கட்டிட்டு மக்கள்கிட்ட போகணும். நம்ம வந்து சர்வெண்ட். நம்மள வந்து நம்ம இந்த வேலை செய்யறதுக்கு நம்மள டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அங்க இருந்து போராடி நம்மளால என்ன முடியுமோ வச்சுட்டு மக்கள்கிட்ட கொடுத்துக்கணும். நம்ம போய் மக்களை பார்க்கணும். இன்னைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் வந்து 2 மாசம் ஒரு எம்பி வேணா ஒரு 2 மாசம் வந்து போய் தொகுதியை பாக்குறாரு, அதுவும் முழு தொகுதியை பார்க்க மாட்டாரு. அப்பப்ப அப்படியே நின்று டாடா காமிச்சிட்டு தான் ஓட்டு கேட்கறாங்க. மக்களை நேரா போய் சந்திச்சு கூட ஓட்டு கேட்கறதுல இப்பெல்லாம் பணம் 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 தான், எல்லாமே பணம். எப்படி கேட்டா என்ன, மக்கள் முட்டாளா இருக்காங்க, பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. ஒரு 100-500 ரூபாய் வாங்குறதால அவங்களோட வாழ்க்கை தரவும் உயர்ந்த போறது இல்ல. அந்த ஒரு 100 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த 5 வருஷம் வந்து அவங்க வந்து நேரடியா போய் எம்பியை பாக்குற தகுதி இழந்துடுறாங்க அவங்க. இப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர, அதுல எப்படி தடங்கள் வரப்போகுது? தடங்கள் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சேவைக்கு எந்த தடங்களும் தூக்கி கடாசிட்டு ஃபர்ஸ்ட் மக்கள் சேவை தான் நம்ம பண்ணணும். 6 தொகுதிகளை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி இன்றைய தேர்தல் யூகம் பகுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேர்தல் யூகம் பகுதியுடைய செய்தி இதுதான். சைக்கிள் ஓடுமா? கை கட்சியில் இருந்து பிரிந்த சைக்கிள் மீண்டும் ஓடுமா? கை கட்சியில் இருந்து தமிழகத்தில் ஒரு சைக்கிள் சின்னம் உதயமானது. அது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கும் காரணமாக இருந்தது. அந்த சைக்கிள் சின்னத்தை கொண்ட கட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பது
வாரிசு தலைவரின் ஆதரவாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய தந்தையார் அந்த கட்சியை தொடங்கினார், பின்னர் தாய் கழகத்தோடு இணைத்து விட்டார். இப்போ அந்த கட்சியை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு வாரிசு தலைவருடைய ஆதரவாளர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்த்துவிட்டு தேர்தல் முடிவுகளில் என்ன விதமான வாக்கு வங்கி கிடைக்கிறது, யாருக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கிறது என்பதெல்லாம் பார்த்துவிட்டு சைக்கிளை மீண்டும் ஓட்டலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறாராம் அந்த வாரிசு தலைவர். மேலும் பல செய்திகளை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில மக்கள் மனதில் என்ன இருக்கிறது, மக்கள் மனதில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது, எந்த கட்சியுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அப்படி நம்ம கள்ளக்குறிச்சி மக்களிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். கள்ளக்குறிச்சி விரும்பும் அரசியல் தலைவர் யார்? மற்றொரு கேள்வி அவங்களுக்கு கேட்டோம். அது மத்திய அரசுக்கு கள்ளக்குறிச்சி மக்கள் அளிக்கும் மதிப்பெண்கள் என்ன? குறிப்பாக சென்று கொண்டிருக்கும் 40க்கு 40 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மக்கள் மனசு என்ற இந்த பகுதியில் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது, எந்த கட்சியை பற்றி அவர்கள் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக மக்களிடம் நேரடியாக தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த 20,000 மக்களை நேரில் சந்தித்து தந்தி டிவி கிறிஸ்டின்ஃபோ நிறுவனத்தோடு இணைந்து ஒரு மெகா சர்வே நடத்தியிருக்கிறது. அந்த சர்வே முடிவுகளை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற மக்களிடம் சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்தோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கலாம். முதல்ல அந்த மக்களிடம் கேட்ட ஒரு கேள்வி, இந்த மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா என்று கேட்டோம். இதற்கு வெறும் 17% மக்கள் மட்டும்தான் ஆம், இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். 83% மக்கள் இல்லை, இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவதாக எங்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்டோம். அந்த கேள்வி, இந்த மத்திய அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா, மீண்டும் ஒரு வாய்ப்பு தர தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டோம். இதற்கு வெறும் 14% மக்கள் மட்டும்தான் ஆம், மீண்டும் வாய்ப்பு தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 86% மக்கள் இல்லை, வாய்ப்பு தர போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்க இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் இப்ப களமிறங்கிருக்கீங்க. மத்திய அரசு தொடர்பாக 2 கேள்விகளை கேட்டோம். இந்த அரசுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா இருந்ததா, வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்களா, மீண்டும் வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு. இரண்டுக்குமே 15%க்கும் குறைவாகத்தான், 14%, 13% மக்கள் மட்டும்தான் திருப்தி தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பான்மை, அதிக பெரும்பான்மையாக அவங்க திருப்தி இல்லை. இந்த திருப்தியின்மைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? திருப்தி செயல்பாடு இல்லைன்னு தானே காரணம். அதுக்கு திருப்தியில என்ன புதுசா என்ன காரணம்? எல்லாம் ஜெயிச்சுட்டு போறாங்க, எல்லாம் எம்பி சீட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறாங்க, அது ஒரு வியாபாரியா கொண்டு வந்துட்டாங்க, பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க சம்பாதிக்கிறதா பாப்பாங்கன்னு அவங்க மக்களை பத்தி ஏன் யோசிப்பாங்க? ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க 100 200 மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவங்க அவங்கள விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க. பணம் அவங்க கொடுத்து நாட்டை வித்துட்டாங்க. பணம் வாங்குறது, மக்கள் பணத்தை வாங்கி நாட்டை அவங்கள்ட்ட வித்துட்டாங்க. அப்ப அவங்க சம்பாதிக்கிறதா பாப்பாங்கன்னு அவங்க மக்களை பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. அரசுல செயல்பாடு இல்லையே, அதனால அதை அதிருப்தியா வெளிப்படுது. மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கோம் இந்த மக்களிடம். மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கோம். நீங்க வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது எப்படி வாக்களிக்கிறீர்கள்? தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீங்களா, இல்ல மாநில கட்சிக்கு வாக்களிப்பீங்களா? அப்படி வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீங்க? இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த கள்ளக்குறிச்சி மக்களிடம் மேலும் சில கேள்விகளை முன்வைத்தோம். அப்படி நம்ம கேட்ட கேள்வி, நீங்கள் வாக்குச்சாவடி செல்லும் பொழுது எப்படி வாக்களிப்பீர்கள்? தேசியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்களா, இல்ல பிராந்தியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்களா என்று கேட்டோம். இதற்கு பெரும்பான்மையாக 78% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 22% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பவராக இருந்தால் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க, உங்க ஓட்டு யாருக்கு என்று கேட்டோம். இதற்கு 87% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 13% மக்களுடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பவராக இருந்தால் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டதற்கு 51% மக்கள், அதாவது சரிபாதிக்கும் சற்று அதிகமாக 51% மக்கள் அதிமுகவிற்கும் 30% மக்கள் திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக, தேமுதிக, பாமக, மதிமுக இணைந்திருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 19% மக்களுடைய ஆதரவு காணப்படுகிறது. இப்ப இந்த கருத்து கணிப்பு நீங்க பாக்குறீங்க, பெரும்பான்மையாக மாநில கட்சிக்கு தான் அதிகமான வாக்கு விழுந்திருக்கு. இந்த மாநில கட்சிகள்லயும் குறிப்பா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்கும் பொழுது, இப்போது ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளுகின்ற அதிமுக அணிக்கு 51%, அது அதிமுக கட்சிக்கு. அடுத்த இடத்துல திமுக இருக்கிறது, அடுத்ததா தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இப்போ நீங்க ஆம் ஆத்மி போன்ற ஒரு புதிய கட்சி சார்பாக இறங்குறீங்க. இந்த போட்டிக்கிடையில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? இல்ல, வெற்றி வாய்ப்பு அது எங்க வெற்றி வாய்ப்பா நாங்க நினைக்கல. நாங்க மக்கள் சேவைக்காக வந்திருப்போம். ஜெயிச்சா அவங்க மக்கள் ஜெயிச்ச மாதிரி, நாங்க தோந்தா அது மக்கள் தோந்த மாதிரி தான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க சம்பாதிக்கவோ அரசியல் செய்ய வரல, சேவைக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டாவது இப்ப நம்ம பாக்குறப்ப ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி இந்த மாதிரி பர்சன்டேஜ் மாறுது.
இதே பர்சன்டேஜ் வந்து போன எலெக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்கும். இந்த எலெக்ஷன் மக்கள் திருப்பி 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 அதே தப்பு தான் பண்றாங்க. மக்கள் திருப்பி திருப்பி இங்க பிடிக்கலையா அங்க போடு, அங்க பிடிக்கலையா இங்க போடு. அப்படி அதுக்கு காரணம் வந்து இது வரைக்கும் மாற்று கட்சியா எதுவுமே வரல. இப்ப காங்கிரஸ் இந்த இஸ்லாமியர்ஸ் ஓட்டு வாங்குறதுமே காங்கிரஸ்க்கு வேற காங்கிரஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் அந்த வேற வழி இல்ல. மக்கள் 5 முனை போட்டி, சில இடங்கள் 6 முனை போட்டி கூட இருக்கு. இப்படி பல முனை போட்டி இருக்கிறதுனால எந்த கட்சிக்கு இது அதிக சாதகமாகவும் எந்த கட்சிக்கு அதிக பாதகமாகவும் அமையும் நினைக்கிறேன்? இல்ல 4 முனை போட்டின்றது 5 முனை போட்டின்றது இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா உங்களுக்கு 20% ஓட்டு வாங்கி வாங்கினாலே வின்னிங்கிற மாதிரி தான் வருது. இப்ப அப்படின்னு பார்க்க போது ஆளும் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா உங்க கருத்து கணிப்புல தான் சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம நேரடியா பழகிற வரைக்கும் சொல்றது இல்ல. நான் சொல்றேன் என் கருத்து சொல்றேன். எந்த அளவுக்கு நான் மக்கள் மத்தியில நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து நம்ம ஊரோட ஊர் மக்களோட இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் நான் யார் காதலையும் நான் கேள்விப்பட்டதுல இந்த மாதிரி அதிமுக ஓட்டு போடுவேன், இந்த மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறமா விலை ஏறிடுச்சு, இப்ப ரொம்ப வந்து பணம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, மக்கள் கையில பணமே இல்ல, நல்லா ஓகோன்னு ஓடிட்டு இருந்த வியாபாரம் எல்லாம் இந்த 2-3 வருஷமா போயிடுச்சு, எப்ப மாற்றணும், எப்ப சான்ஸ் கிடைக்கும், இப்படிதான் மக்கள் இருந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு 51% உங்க தீர்வு எனக்கு அதிசயமா தெரியும். மேலும் சில கேள்வி இருக்கு, அதையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கோம். நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் யார் பிரதமராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அவருடைய திறமை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம். இது கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். உங்களின் பிரதமர் தேர்வு யார் என்று கேட்டதற்கு மோடிக்கு ஆதரவாக 58% மக்களும், ராகுல் காந்திக்கு ஆதரவாக 13% மக்களும், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 21% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 8% மக்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இது தொடர்பாக மற்றொரு முக்கியமான கேள்வியை கேட்டோம். இந்தியாவின் திறன்மிக்க தலைவர் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு 66% மக்கள் மோடியை திறமை வாய்ந்த தலைவராக பார்க்கிறார்கள். அடுத்த 21% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறமை வாய்ந்த தலைவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். 13% மக்களுடைய ஆதரவு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அடுத்தாக மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம். ஆம் ஆத்மி கட்சி என்று ஒரு கட்சி இருப்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டோம். இதற்கு பெரும்பான்மையாக 60% மக்கள் ஆம் எங்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 40% மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரியவில்லை. தெரியும் என்று சொன்னவர்களிடம் மற்றொரு துணை கேள்வியை முன்வைத்தோம். ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும் என்றால் வரும் தேர்தலில் அந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். இதற்கு 11% மக்கள் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 89% மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டோம். தமிழக முதலமைச்சர் பிரதமராக வர வாய்ப்பு இருக்கிறதா, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டதற்கு 17% மக்கள் ஆம் வாய்ப்பு இருக்கிறது என்றும், 36% மக்கள் வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்றும், 47% மக்கள் திட்டவட்டமாக வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. இப்போ மொத்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப உங்க ஆம் ஆத்மி கட்சி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். தமிழகத்தில் 60% மக்கள், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 60% மக்களுக்கு கட்சியை பற்றி தெரிகிறது. ஆனால் வாக்களிப்பீர்களா என்று கேட்டால் 89% மக்கள் இல்லை வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கார்கள். இல்ல இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா வந்து இப்ப 87% நீங்க சொல்ற அந்த ஓட்டுல வந்து எல்லா கட்சியும் மிக்ஸா இருக்கு. திமுக அதிமுக இதுல நீங்க அவங்க பர்சன்டேஜ் பிரிச்சு பாத்தீங்கன்னா 11% இருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா வின்னிங் சான்ஸ் எங்களுக்கு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு அதிருப்தி இருந்தா, நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்ன இத பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே தெரியாது ஆம் ஆத்மினா என்னன்னு. ஒரு வருஷத்துல இது வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்ல, எதுவுமே இல்ல. டெல்லியில ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்றதுக்காக இந்தியா ஃபுல்லா வந்து இவ்வளவு பெரிய மோகத்துல வந்து வராத இடத்துல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு வளர்ந்துருக்குன்னா அப்ப இதுல மக்களோட அதிருப்தி தானே தெரியுது. இப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு வளர்ச்சி வரதுக்கு என்ன காரணம், என்ன செஞ்சுட்டாங்க ஆம் ஆத்மி கட்சி? அப்ப அவங்களோட ஸ்கீம் இப்ப எலெக்ஷன்னா இதுதான் இப்படிதான் போகணும்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்காங்க. எழுதப்படாத சட்டங்கள் நிறைய இருக்கு. இந்த சட்டத்தை டோட்டலா மாத்தணும்ன்ற எண்ணத்துல அவர் வந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் இப்படி மாத்தணும்ன்றது எவ்வளவு பேர் வந்து இதுல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தா வந்து இது வாலண்டியா வந்து இவங்க வந்து கட்சியில இவ்வளவு 60% மக்களுக்கு அந்த கட்சி பற்றி தெரிவதே ஒரு மிக முக்கியமான முக்கியம். இதுல வந்து நாங்க வந்து 3-4 மாசமா தான் நல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். இன்னும் வந்து எங்களுக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் டைம் கிடைச்சிருந்தால், ஒருவேளை கிடைச்சிருந்தா இன்னைக்கு வந்து நீங்க அது 100% தெரிஞ்சிருக்கும். ஓட்டு வாங்கி 40% காமிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து 5%, 6% ஓட்டு வாங்கியிருக்கோங்க. இன்னைக்கு என்ன ஆட்டினாங்க எல்லா கூட்டணியிலும் நம்ம பார்த்தோம். அந்த சதவீதம் இப்ப இன்னைக்கு இருக்கான்றது தெரியல. போன எலெக்ஷன்ல பேஸ் பண்ணி இன்னைக்கு 11% எப்படி கிடைச்சிச்சு, எதுக்காக கிடைச்சிச்சு? இதுதான் மக்கள் விருப்பம், இதுதான் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்றது. இதோட பெரிய வேற அத்தாச்சி என்ன வேணும்? இப்போ உங்களுடைய பிரச்சாரங்களுக்கு மத்தியில் இவ்வளவு நேரமா எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க, மிக்க நன்றி. இப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் மக்கள் உண்மையில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, வாக்குச்சாவடி என்ன பதில் சொன்னாங்க என்பது
நமக்கு விரைவில் தெரியும். மே 14 தெரிந்துவிடும். நேயர்களே, நாளை மற்றொரு நாடாளுமன்ற தொகுதியோடு மீண்டும் சந்திப்போம்.